Hello all, welcome to Simple English with JC. So இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா used to க்கோ be used to க்கோ உள்ள வித்தியாசம் தான் என்னன்னு பார்க்க போறோம். இது பொதுவா எல்லாருக்குமே ஒரு டவுட்டா இருக்கும். I used to அப்படின்னு யூஸ் பண்ணி நம்ம பேசலாமா, இல்ல I am used to அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாமா, இல்ல he used to அப்படின்னு சொல்லலாமா, இல்ல he is used to அப்படின்னு சொல்லலாமா. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, எப்போ நம்ம used to யூஸ் பண்ணணும், அதே மாதிரி be verb வச்சு used to எப்போ யூஸ் பண்ணணும். ஸோ இதை ரொம்ப சிம்பிளாக தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா? ஓகே, ஃபஸ்ட்டு used to. இப்போ நார்மலாக நம்ம இங்கிலீஷில் யூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை தெரியும் இல்லையா, யூஎஸ்இ. ஸோ யூஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பயன்படுத்துறது, இல்லை உபயோகிக்கிறது, பயன்படுத்துறது. ஓகே, ஐ யூஸ் யுவர் பென், நான் உங்கள் பேனாவை உபயோகிச்சுட்ருக்கேன், பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ பயன்படுத்துவது அப்படின்ற மீனிங் கொண்டது தான் யூஸ் அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம். ஆனால் இங்கே யூஸ்டு டு அப்படின்ற வார்த்தைக்கு என்னென்னா கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. புரியுதா? ஸோ உபயோகிக்கிற பயன்படுத்துகிற அந்த வார்த்தைக்கும் யூஸ்டு டுக்கோ கண்டிப்பாக தொடர்பே கிடையாது. யூஸ்டு டுன்றது ஒரு டிஃப்ரெண்ட் மீனிங் வந்து இங்கிலீஷில் வந்து கொடுக்கக்கூடியது. ஓகே, ஸோ அது எப்படின்றத இந்த ஃபர்ஸ்ட் மூலமாக நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ யூஸ்ட் டு ரீட் புக்ஸ் எவ்ரி நைட் பிஃபோர் பெட் பட் நவ் ஐ வாட்ச் டிவி. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் எப்பொழுதும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி புக்கு படிப்பேன், ஆனால் இப்போ நான் டிவி பார்க்குறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு ஹேபிட் நம்ம பாஸ்டில் வந்து செஞ்சுருப்போம், அந்த பாஸ்டில் செஞ்ச ஹேபிட்டை இப்போ ப்ரெசண்ட்டில் நம்ம செய்கிறது கிடையாது. ஓகே, நம்ம பாஸ்டில் அது ஒரு பழக்கமாக வச்சுருப்போம், ஆனால் இப்போ வந்து அந்த ஹேபிட்டை செய்கிறது கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி புஸ்தகம் வாசிச்சுட்டு தான் நான் வந்து படுப்பேன். ஆனால் இப்போ இல்லைருந்து என்ன, அந்த ஹேபிட்டை விட்டுட்டேன். ஓகே, அந்த ஹேபிட்டை நான் விட்டுட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், படுக்க போகிறதுக்கு முன்னாடி டிவி பார்த்துக்கிட்டு படுக்கிறேன். ஸோ இதுதான் அதுக்கான அர்த்தம். புரியுதா? பாஸ்டில் ஒரு ஹேபிட் இருக்கும், அந்த ஹேபிட்டை இப்போ நான் செய்கிறது கிடையாது. ஓகே, பாஸ்டில் நான் காஃபி குடிச்சிட்டு இருப்பேன், ஆனால் இப்போ வந்து என்னது, ஐ யூஸ் டு ட்ரிங்க் காஃபி பட் நவ் ஐ ட்ரிங்க் டீ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இதுக்கு முன்னாடி காஃபி குடிக்கிறது என்னுடைய ஒரு ஹேபிட்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ என்னது, அந்த காஃபி குடிக்கிற பழக்கத்தை கைவிட்டு விட்டேன், இப்போ நான் வந்து டீ வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அந்த ஹேபிட் ஏற்கனவே பாஸ்டில் நான் பண்ணிகிட்டு இருந்த ஒன்று ப்ரெசண்ட்டில் நான் இப்போ செய்கிறது கிடையாது. ஓகே, ஸோ அதுதான் வந்து அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷனுக்கு தான் வந்து நம்ம இந்த யூஸ்டு டு அப்படின்ற இந்த கான்செப்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே பாருங்கள், ஐ யூஸ்டு டு ரீட் புக்ஸ் எவ்ரி நைட் பிஃபோர் பெட். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் படுக்க போகிறதுக்கு முன்னாடி எப்போவுமே புஸ்தகம் வாசிப்பேன். பட் ஆனால் இப்போது ஐ வாட்ச் டிவி, நான் டிவி பார்க்குறேன். ஸோ இப்போ படுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், டிவி பார்த்துட்டு படுக்கிறேன். கிளியர் ஆச்சா? இப்போ பாருங்க, ஐ யூஸ்ட் டு பிளே கிரிக்கெட் பட் நவ் செஸ். நான் கிரிக்கெட் விளையாடுவேன், ஆனால் இப்போல்லாம் நான் செஸ் தான் விளையாடுறேன். புரியுதா? நான் கிரிக்கெட் விளையாடுவேன், ஆனால் இப்போல்லாம் செஸ் தான் விளையாடுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஏற்கனவே சின்ன வயசுலலாம், பழைய காலத்துலலாம் நான் கிரிக்கெட்டு யூஸ்வலாக இப்போ வந்து என்னது என்னால் கிரிக்கெட் விளையாட முடியல, இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் கிரிக்கெட் விளையாடுறத. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், செஸ் தான் விளையாடுறேன். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இந்த பாஸ்ட் ஹேபிட்டை குறிக்கிறதுக்கு நம்ம யூஸ்டு டு வந்து உபயோகிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஷீ யூஸ்டு டு ஒர்க் அஸ் அ வெயிட்ரஸ் பட் நவ் ஷீ இஸ் அ மேனேஜர். அவள் வெயிட்ரஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பா, எப்போவுமே யூஸ்வலாக வெயிட்ரஸாக வேலை செஞ்சுட்டு இருப்பா, ஆனால் இப்போ மேனேஜராக இருக்கா. ஆனால் இப்போ எப்படி இருக்கா, மேனேஜராக இருக்கா. யூஸ்வலாக பொதுவாக அவள் வெயிட்ரஸாக தான் வேலை செஞ்சிட்டு இருப்பா, ஆனால் இப்போ எப்படி இருக்கா, மேனேஜராக இருக்கா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஒரு அப்பியரன்ஸை குறித்து சொல்கிறது. ஹீ யூஸ்டு டு ஹாவ் அ பியர்ட் பட் நவ் ஹீ ஹேஸ் ஷேவ்ட் இட் நவ். பட் நவ் ஹீ ஹேஸ் ஷேவ்டுன்னு சொல்லலாம், பட் ஹீ ஹேஸ் ஷேவ்ட் இட் நவுன்னு சொல்லலாம். எல்லாமே ஒரே அர்த்தம் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பொதுவாக வந்து தாடி வச்சிருப்பாரு, அவர் தாடி வச்சிருப்பாரு, ஆனால் இப்போ ஷேவ் பண்ணிட்டாரு, இப்போ ஷேவ் பண்ணி நல்லா ட்ரிம்மாக சூப்பராக இருக்காரு. அவர் பொதுவாக தாடி வச்சிருப்பாரு, ஆனால் இப்போல்லாம் வந்து ஷேவ் பண்ணிட்டாரு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஷீ யூஸ்டு டு ஹாவ் லாங் ஹேர், எப்போவுமே அவளுக்கு நீட்டு முடி இருக்கு, பட் நவ் ஷீ ஹேஸ் கட். அவள் இப்போ முடியை கட் பண்ணிட்டா. ஷீ ஹேஸ் கட் பட் நவ் ஷீ ஹேஸ் கட். அவள் முடியை கட் பண்ணிட்டா. கிளியர் ஆச்சா? அதாவது
ஒரு ஹேபிட், ஏற்கனவே இருந்த ஒரு ஹேபிட் இப்போ அது பழக்கத்தில் இல்லை, இப்போ அது செய்யறது கிடையாது. ஏற்கனவே இருந்த ஒன்று இப்போ செய்யறது கிடையாது. அதுக்கு தான் நம்ம இந்த யூஸ்டு டு யூஸ் பண்ணுவோம். இந்த யூஸ்டு டு எப்படி வந்து நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுறதுன்னா, சப்ஜெக்ட் இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் யூஸ்டு டு இருக்கும், அதுக்கு பக்கத்தில் ஒரு பேஸ் வர்ப் வந்து போடணும். இங்கே பாருங்க ஐ போட்டிருக்கோமா, அடுத்தது யூஸ்டு டு வந்திருக்கா, அதுக்கப்புறம் பேஸ் வர்ப் என்ன ரீட். இங்கே பாருங்க ஐ இருக்கு, சப்ஜெக்ட் இருக்கு, யூஸ்டு டு இருக்கு, பக்கத்தில் என்ன பேஸ் வர்பு பிளே. ஷீ யூஸ்டு டு பேஸ் வேர்டு ஒர்க். ஹீ யூஸ்டு டு பேஸ் வேர்டு ஹாவ். கிளியர் ஆச்சா? அதாவது சப்ஜெக்ட் யூஸ்டு டு பிளஸ் பேஸ் வர்ப் வச்சு எழுதணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. ஓகே, ஸோ இப்போ பாசிட்டிவாக நம்ம யூஸ்டு டு உபயோகித்து நம்ம பார்த்தோம். இப்போ நெகட்டிவாக எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐ யூஸ்டு டு ட்ரிங்க் காஃபி. எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சு, எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் யூஸ் டு ட்ரிங்க் காஃபி. என்னது? ஐ டிடன்ட் யூஸ் டு ட்ரிங்க் காஃபி. இங்கே நல்லா நோட் பண்ணுங்க, யூஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், யூஸ்டுன்னு யூஸ் பண்ணலை. ஏன்னா டிடன்ட் அப்படி டிடன்ற பாஸ்ட் டென்ஸ் நம்ம ஆல்ரெடி உபயோகிச்சதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்தில் ஒரு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலை. கிளியர் ஆச்சா? ஏற்கனவே டிட்ன்னு ஒரு பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ்டுன்ற பாஸ்ட் டென்ஸை நம்ம யூஸ் பண்ணலை, ஸோ டிடன்ட் யூஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டோம். இன்கேஸ் நான் யூஸ்டு டுவை அப்படியே உபயோகிப்பேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஐ நெவர் யூஸ்டு டு ட்ரிங்க் காஃபி. ஐ நெவர் யூஸ்டு டு ட்ரிங்க் காஃபி. நெவர் அப்படின்ற வார்த்தையை இந்த யூஸ்டு டுக்கு முன்னாடி போட்டோம்னா அது வந்து ஒரு நெகட்டிவாக நமக்கு கிடைச்சிடும், சென்டென்ஸ் வந்து கிடைச்சிடும். கிளியர் ஆச்சா? இப்போ அடுத்தது பாருங்க, ஐ யூஸ்டு டு see மூவிஸ் in the theater. நான் பொதுவாக தேட்டரில் படம் பார்ப்பேன். நான் தேட்டரில் படம் பார்க்க மாட்டேன். நெகட்டிவாக எப்படி சொல்லலாம்? ஐ டிடன்ட் யூஸ் பண்ணலாமா? ஐ டிடன்ட் யூஸ்டுன்னு யூஸ் பண்ணக்கூடாது, என்ன யூஸ் பண்ணணும்? யூஸ். ஐ டிடன்ட் யூஸ் டு see மூவிஸ் in the theater. இன்கேஸ் நான் இந்த யூஸ்டு டு அப்படியே யூஸ் பண்ணணும் நெகட்டிவ்ல அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும்? ஐ நெவர். வெரி குட். ஐ நெவர் யூஸ்டு டு see மூவிஸ் in the அப்படின்னு நம்ம உபயோகப்படுத்தலாம். கிளியர் ஆச்சா? ஓகே, இப்போ இதை யூஸ்டு டு வச்சு எப்படி வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலான்னு பார்ப்போம். ஹீ யூஸ்டு டு ஸ்டே வித் அஸ். அவன் எங்க கூட இருப்பான், அவன் எங்க கூட தான் இருப்பான், தங்கியிருப்பான். நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் இல்லையா, அவன் எங்க கூட தான் தங்கியிருப்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம பேசும்போது. ஸோ ஹீ யூஸ்டு டு ஸ்டே வித் அஸ். அவன் உங்க கூட தான் தங்கியிருப்பானா? இதை எப்படி கேட்கலாம்? டிட் ஹீ யூஸ் டு ஸ்டே வித் யூ. டிட் ஹீ யூஸ் டு ஸ்டே வித் யூ. டிட் இருக்கிறதுனால என்ன பண்ணோம், யூஸ்டு போடாம என்ன யூஸ் பண்றோம், யூஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்றோம். கிளியர் ஆச்சா? டிட் தே யூஸ் டு பிளே கித்தார். அவங்க கித்தார் வாசிப்பாங்களா? ஸோ டிட்டுக்கு அப்புறம் யூஸ் பண்றோம். டிட் தே யூஸ் டு டிரைவ். டிட்டுக்கு அப்புறம் பண்ணுவாங்க, அவங்க டிரைவ் பண்ணுவாங்களா? ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ஸோ இதுதான் வந்து யூஸ்டு டுவை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேரியஸான மெத்தட். கிளியர் ஆச்சா? ஓகே, நெக்ஸ்ட் பி யூஸ்டு டு வச்சு எப்போ எந்த சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். யூஸ்டு டு பற்றி நான் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், ஏற்கனவே ஒரு ஹேபிட்டு, அதாவது பாஸ்ட்ல ஒரு ஹேபிட் பண்ணியிருக்கேன், ஆனால் இப்போ செய்யறதில்ல. பாஸ்ட்ல நான் காஃபி குடிச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ என்னது, காஃபி குடிக்கிறத விட்டுட்டேன், நான் டீ மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ பாஸ்ட்ல அந்த ஹேபிட் முடிஞ்சு போச்சு, கம்ப்ளீட் ஆச்சு, இப்போ இல்லை. ஆனால் பி யூஸ்டு டு அப்படின்றது என்னன்னா, அது ஒரு வழக்கம். நம்ம தமிழில் சொல்லியா, எனக்கு அது வழக்கம், எனக்கு அது பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. வழக்கம் பழக்கம்னா என்ன, அந்த ஹேபிட் பாஸ்ட்லேயும் இருக்கும், ப்ரெசன்ட்லேயும் இருக்கும், ஃபியூச்சர்லேயும் அது இருக்கலாம். ஓகே, ஸோ கண்டினியூ ஆகிட்டு இருக்கு அந்த ஹேபிட் வந்து என்னது, கண்டினியூ ஆகிட்டு இருக்க ஒரு விஷயத்த நம்ம வந்து அதை பி யூஸ்டு டு சொல்லுவோம். எனக்கு அது வழக்கம், எனக்கு அது பழக்கம். பழக்கம்னா என்ன, அது வந்து நம்ம காலங்காலமாக செஞ்சிட்டு இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். ஏற்கனவே நான் செஞ்சிருக்கேன், இப்போவும் செய்வேன், வருங்காலத்தில் செய்யலாம், செய்யாமலும் இருக்கலாம். அது வரைக்கும் கண்டினியூ ஆகக்கூடிய ஒரு சினாரியோ. பார்க்கலாமா? ஐ ஆம் யூஸ்டு டு வேக்கிங் அப் இயர்லி எவ்ரி டே. நான் தினைக்கும் காலங்காத்தால ஏந்திருப்பேன். ஐ ஆம் யூஸ்டு டு வேக்கிங் அப் இயர்லி எவ்ரி டே. இங்கே பாருங்க, பி யூஸ்டு டுன்னு போட்டிருக்கோம். ஏன் ஆம் யூஸ் பண்ணுறோம்? பி வர்பில் என்னென்ன யூஸ் பண்ணணும்? பீனா ஆம், இஸ், ஆர், வாஸ். ஸோ எல்லாமே வந்து ஒரு பி வர்பு தான் இல்லையா. ஸோ அதனால ஐ ஆம் யூஸ்டு டு வேக்கிங் அப் இயர்லி எவ்ரி டே. நான் தினைக்கும் காலங்காட்டியே ஏந்திருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்,
ஏற்கனவே நான் ஏந்திரிச்சிருக்கேன், இன்னமும் ஏந்திரிக்கிறேன், இனிமேலும் ஏந்திரிப்பேன். ஸோ ஐ எம் யூஸ்டு டு வேக்கிங் அப் இயர்லி எவ்ரி டே. They are used to walking to school. அவங்க பொதுவாகவே ஸ்கூலுக்கு நடந்து தான் போவாங்க. ஓகே, அவங்க எப்போவுமே ஸ்கூலுக்கு நடந்து போகிறது பழக்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க எல்கேஜிலையும் நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ 10th படிக்கிறாங்கன்னா 10thலையும் அவங்க நடந்து தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அது மாதிரியான அர்த்தம். ஓகே, தே ஆர் யூஸ்டு டு வாக்கிங் டு ஸ்கூல். அவங்க ஸ்கூலுக்கு நடந்து போகிறது அவங்களுடைய பழக்கம், அவங்களுடைய வழக்கம். வாட் எவர் இட் இஸ் நீங்கள் வச்சுக்கலாம். கிளியர் ஆச்சா? ஸோ இதை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணலாம்? அங்கே என்ன பார்த்தோம்? சப்ஜெக்ட் இருக்கோம், யூஸ்டு டு இருக்கோம், பக்கத்தில் ஒரு வேர்பு பார்த்தோம். இது எப்படி? சப்ஜெக்ட் இருக்கோம், நெக்ஸ்ட் பி யூஸ்டு டு, அஃப்கோர்ஸ் சப்ஜெக்ட் இருக்கோம், பி யூஸ்டு டு இருக்கோம், பிளஸ் இங்கே பாருங்க வேக்கிங், வாக்கிங் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு பொதுவாக என்ன நினைப்போம்? ஒரு வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? பட் ஆக்சுவலாக அது வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கறது கிடையாது. ஜெரண்ட், அதாவது பி யூஸ்டு டு வரும்போது அது பக்கத்தில் ஜெரண்ட் யூஸ் பண்ணுவோம். ஜெரண்ட் நவுன்னு கூட சொல்லலாம். அது வந்து ஜெரண்ட்னு சொல்லலாம், அதர்வைஸ் இட் கேன் பி கால்ட் இட் அஸ் அ நவுன்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக பி யூஸ்டு டு எப்படி வரும்? சப்ஜெக்ட் இருக்கோ, பி யூஸ்டு டு இருக்கோ, பக்கத்தில் எய்தர் ஜெரண்ட் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி போனால் ஒரு நவுன் யூஸ் பண்ணி நம்ம இந்த பி யூஸ்டு டுவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். கிளியர் ஆச்சா? ரைட். இங்கே பாருங்க, இப்போ ப்ரெசன்ட்ல பார்த்தோம், இப்போ பாஸ்ட்ல பாருங்க. He wasn't used to the new routine. அவன் இந்த புது வாழ்க்கை முறைக்கு இன்னும் பழக்கமாகல. நெகட்டிவ்ல யூஸ் பண்றோம் was. ஓகே, பாஸ்ட் டென்ஸ்லயும் இருக்கு, நெகட்டிவ்லயும் யூஸ் பண்றோம். He wasn't used to the new routine. அவன் இன்னும் புது பழக்க முறைக்கு அவன் பழகிக்கல. கிளியர் ஆச்சா? நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல எப்படி சொல்லலாம்? After a few months she will be used to living on her own. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொந்தமா வாழ கத்துப்பா, பழகிப்பா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சொந்தமா வாழ பழகிப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ அவ சொந்தமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கா, இன்னும் 1 மாசத்துக்கு அப்புறமும் அது அவளுக்கு பழக்கம் ஆயிடும். ஸோ வில்ன்றது என்னது? ஃபியூச்சர்ல வருது இல்லையா? ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்ணும் இல்லையா வில் பின்றது, அதுதான் அது. ஸோ சப்ஜெக்ட் இருக்கு, வில் பி யூஸ்டு டு பிளஸ் அ ஜெரண்ட், ஒரு ஜெரண்ட் யூஸ் பண்றோம். இங்கே சப்ஜெக்ட் இருக்கு, வாஸ் யூஸ் பண்றோம், வாஸ் யூஸ்டு டு, அதாவது பி யூஸ்டு டு பிளஸ் நியூ ரொட்டீன் அப்படின்ற ஒரு நவுன் வந்து யூஸ் பண்றோம். கிளியர் ஆச்சா? அதாவது ஒரு பழக்கம் ஸ்டில் அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம பி யூஸ்டு டு வந்து யூஸ் பண்றோம். ஸோ ஃபார் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? ரைட். இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரியாணி சமைப்பேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரியாணி சமைப்பேன், ஆனால் இப்போலாம் வந்து நான் செய்யறது இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா? ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரியாணி சமைப்பேன். அப்போ அந்த ஹேபிட் வந்து என்னது? ஏற்கனவே எனக்கு அது பழக்கப்பட்ட ஒன்று இல்லையா? ஏற்கனவே நான் செஞ்சிட்டு இருக்கேன், ஆனால் இப்போலாம் நான் செய்யறதே இல்லை. அப்போலாம் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரியாணி சமைச்சிட்டு இருந்தேன், இப்போலாம் செய்யறது இல்லைப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஐ யூஸ்டு டு குக் பிரியாணி எவ்ரி சண்டே. ஓகே, அந்த ஹேபிட் எப்போவுமே இருந்துச்சு, ஆனால் இப்போ அந்த ஹேபிட் இல்லை. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஞாயிறு தோறும் பிரியாணி சமைப்பது வழக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நான் பிரியாணி சமைக்கிறது என்னோட பழக்கம். ஸோ நான் ஏற்கனவே போன சண்டேவும் பிரியாணி சமைச்சேன், இந்த சண்டேவும் பிரியாணி சமைக்கிறேன், வரப்போகிற சண்டேவும் பிரியாணி சமைக்கிறது என்னுடைய வழக்கம். அப்போ எப்படி யூஸ் பண்ணலாம்? ஐ எம் யூஸ்டு டு குக்கிங் பிரியாணி எவ்ரி சண்டே. கிளியர் ஆச்சா? ஐ ஆம் யூஸ்டு டு குக்கிங் பிரியாணி எவ்ரி சண்டே. கிளியர்? ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ராஜா லாரி ஓட்டி வந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜா லாரி ஓட்டிட்டு இருந்தாரு, ஆனா இப்பெல்லாம் அவர் லாரி ஓட்டுறது இல்லப்பா சொல்லும்ல. அப்போ ஏற்கனவே அவரு லாரி ஓட்டி இருந்தாரு, அது எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. ராஜா சப்ஜெக்ட் போட்டாச்சு, அடுத்தது என்ன பண்ணணும்? சப்ஜெக்டுக்கு அப்புறம் என்ன வரும்? யூஸ்டு டு வரும். சப்ஜெக்ட் ராஜா, யூஸ்டு டு என்னது? வெர்பு என்ன இங்க? டிரைவ் இல்லையா? ராஜா யூஸ்டு டு டிரைவ் லாரி, அவ்வளவுதான். ராஜா யூஸ்டு டு டிரைவ் அ லாரி. ராஜா லாரி ஓட்டி வந்தாரு, ஆனா இப்பெல்லாம் யூஸ் பண்ண, ஆனா இப்போ ஓட்டுறது இல்லை. பட் நவ் he is not driving. ஸோ அது மாதிரி ஏதாவது எந்த ஸ்டேட்மெண்ட் வேணாலும், பட் he is driving now கார், இப்போ அவர் கார் ஓட்டிட்டு இருக்காரு, ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ராஜா, நெக்ஸ்ட் என்ன? யூஸ்டு டு, அப்புறம் ஒரு வெர்பு. கிளியர் ஆச்சு? அப்புறம் காம்ப்ளிமெண்ட் ஏதாவது எழுதிக்கலாம். அடுத்தது பாருங்க, ராஜாவுக்கு லாரி ஓட்டுவது வழக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு லாரி ஓட்டுறது வழக்கம்.
ஏற்கனவே அவர் லாரி ஓட்டிட்டு இருக்காரு, இப்போ லாரி ஓட்டிட்டு இருக்காரு, அதுக்கும் இது பழக்கம், இனிமே வந்து ஓட்டுவாரு. அப்ப என்ன, எப்படி இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும்? ராஜா ராஜா என்னது, ஓட்டுவது வழக்கம். ராஜா இஸ், ஒரு கிராமர் யூஸ் பண்றோம் இல்லையா, ராஜா இஸ் யூஸ்டு டு, டிரைவிங்கிறது என்னது, ஒரு ஜெரண்ட், ஜெரண்ட் யூஸ் பண்றோம், a லாரி. ராஜா இஸ் யூஸ்டு டு டிரைவிங் a லாரி. சப்ஜெக்ட் இருக்கு, இஸ் யூஸ்டு டு இருக்கு, டிரைவிங்ற ஜெரண்ட் யூஸ் பண்றோம். அப்புறம் ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட்டை நம்ம ஃபில் பண்ணிக்க வேண்டியதா. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ யூஸ்டு டுக்கோ பி யூஸ்டு டுக்கோ வித்தியாசம் தெரிஞ்சதா? யூஸ்டு டு எப்போ யூஸ் பண்ணணும்? பாஸ்ட்ல ஒரு ஹேபிட் இருந்தது, ஆனா இப்போ அது இல்லை, அப்ப யூஸ்டு டு யூஸ் பண்ணணும். பி யூஸ்டு டு எப்போ யூஸ் பண்ணணும்? பாஸ்ட்ல ஒரு ஹேபிட் இருந்துச்சு, அந்த ஹேபிட் இப்பயும் இருக்கு, அதை இன்னும் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? பி யூஸ்டு டு யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இதுதான் வந்து இதுக்கான சிம்பிளான ஒரு இது. ரைட். இப்போ கமெண்ட்ல இந்த ஆன்சர் ஃபில் பண்ணுங்க பார்ப்போம். வி டேஷ் ஒர்க்கிங் லேட் ஹவர். வி சப்ஜெக்ட் இருக்கு, டேஷ் இருக்கு, ஒர்க்கிங். ஒர்க்கிங்னா என்ன? வெர்பா ஜெரண்டா? ஜெரண்ட். வெரி குட். ஜெரண்ட் லேட் ஹவர்ஸ். ஓகே. ஸோ இதுக்கு என்ன வரும்? யூஸ்டு டு யூஸ் பண்ணுமா ஆர் யூஸ்டு டு யூஸ் பண்ணுமா? யோசிங்க, கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. கிளியர் ஆச்சா? ஸோ ஃபார் கிளியர் சொல்லி கொடுத்ததெல்லாம் புரிஞ்சுதா? ஓகே. தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மை வீடியோ. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க. Keep learning. Happy learning. Bye-bye.